ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம நிறையா 3 பஜ்ஜி வந்து போட்டிருக்கோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இது வந்து நம்ம வந்து பச்சைக்குனே வைக்கிற மிளகாய். இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பச்சை மிளகாய் அப்படின்னு கேட்டிங்கனாவே கடையில் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து, இது கூடவே இன்னும் நம்ம காரத்துக்கு இது மிளகாய் தூள் வந்து அதிலேயே போட்டுக்குங்க. போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. அதிலேயே கிளறி ஏன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வந்து பிசைஞ்சுக்கிறங்க. நீங்கள் எப்பயுமே நம்ம மாவு வந்து கிளறி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாவு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல், அதாவது ஒரு 200 கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து பச்சரிசி சேர்த்திங்கனாவே போதும். நல்லா வந்து பொறு பொறுன்னு நம்மளுக்கு வந்து பஜ்ஜி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. எப்போயுமே இதுக்கு வந்து எடுத்த உடனே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா பஜ்ஜி வந்து உங்களுக்கு வந்து வராது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பஜ்ஜி வந்து மிளகாயில் வந்து அந்த மாவு ஒட்டாது. அதே ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கல் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் எப்படி நம்ம வந்து மாவு வந்து பிசையணும், எந்த பக்குவம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து கலர் பொடி இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த பொடி வேணுமோ அந்த பொடி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், மாவு இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பஜ்ஜி வந்து சூப்பராக வந்து வரும். அதாவது நீங்கள் மாவை வந்து கரைச்சி ஊற்றும் போது லேட்டாக வந்து கீழே விழுவணுங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து கீழே விழுவக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா வந்து கெட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து சோடா மாவு போட்டிருக்கேன். சோடா மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த பஜ்ஜிகள்லாம் வந்து உப்பி வரணும். அதுக்காக தான் வந்து சோடா மாவு வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பஜ்ஜியை வந்து எப்படி எந்த சைஸில் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி நேராக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த பஜ்ஜிக்கு இந்த மாதிரி நேராக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லா பெருசாக வந்து வரும். அந்த மேலே உள்ள காம்பு பகுதியை நீங்கள் தயவுசெய்து கீழே போட்டுறாதீங்க. அப்படியே போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு, நீங்கள் கரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்துட்டு பஜ்ஜி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. அந்த மேலே உள்ள காம்பு அப்படியே தான் வந்து இருக்குது. இந்த மாவில் வந்து நம்ம பெரட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அது வந்து சீக்கிரமாக வந்து கீழே விழுகாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக போட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க. அப்புறம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, லைட்டாக அடுப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா சுட சுட பஜ்ஜி வந்து உங்களுக்கு வந்து தயாராகிருங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த பஜ்ஜியை வந்து வேக விடுங்க. ஏன்னா வேகாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிளகாய் வந்து நறுச்சு நறுச்சுன்னு ரொம்ப வந்து இருக்கும். அதனால வந்து இந்த சைடு அந்த சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அவிஞ்சிரும். ஓகே, இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து போட்டாச்சு. இப்போ சம்டைம்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து கரைச்சி வச்ச மாவு வந்து மிச்சமாயிரும். இப்போ நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. அதுலேயும் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து அந்த இதில் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லி ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருந்த கொஞ்சம் மாவுலேயே அந்த வெங்காய பஜ்ஜியை நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. இந்த வெங்காய பஜ்ஜியும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்தது. நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மாவு பக்குவம் தான் பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்களே கடைகளில் போடுற மாதிரியே பஜ்ஜியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம இவ போட்டு இந்த பஜ்ஜியும் வந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரலன்னு நினைக்க வேணாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஷேப்பும் முக்கியம்தான். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போட்டு இதை வந்து எடுத்தாச்சு. நான் வந்து இனிப்புக்காக வந்து போண்டா வந்து கரைச்சி வச்சுருந்தேன் மாவு. இது எப்படி போடுறது, இந்த போண்டா என்னெல்லாம் சேர்க்குறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி போண்டா நல்லா உப்பி வந்து வந்தது. இது வந்து இனிப்புக்கு, அது வந்து காரத்துக்கு. இப்போ நம்ம 2 போண்டாவுமே செஞ்சாச்சு. செஞ்சு நம்ம சாப்பிட்டோம். நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்வீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போண்டா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரி போண்டா வந்து கிடைக்கும். நம்மளுக்கு சூப்பரான போண்டா, பஜ்ஜி 2மே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.